கடகம். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தில் முதன்மை நாள் நல்ல நாள். அதாவது இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைலாம் நல்லாவே இருக்குது. அதெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார். உச்சத்தை அடைகிறதோடு மட்டும் இல்லாமல் அவர் அங்கே மங்கள யோகத்தோடு செவ்வாய் குருவோடு சேருகிறார். இதெல்லாம் நண்பர்கள் கூடியிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதனால் வார ஆரம்பமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு வர்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் ஏற்கனவே சோதனைகள் இருக்கே, அந்த சோதனைகள்லேருந்து இன்னும் வெளியே வரவே முடியலையே. அந்த சோதனைகள் அப்படியே படிப்படியாக விலகுவதற்கான சில அடிப்படை அம்சங்கள் ஆதாரங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். தைரிய வெறியும் கண்டிப்பாக இருக்கும். பெண்வழி உறவுகளில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லவைகள். அதாவது அக்கா தங்கச்சிகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க, சித்தப்பா சித்தி பெரியம்மா போன்றவரோடு ஒரு மாதிரியான சொத்து பத்து விவகாரங்களில் பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதில் இருக்கின்ற இதில் இருக்கின்ற பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்கிறது என்பது உண்மை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் கடுமையான மன அழுத்தத்தை, கடுமையான ஒரு அமைப்பை, எல்லாவற்றிலும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை, பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்பது போன்ற அமைப்புகளில் குடும்பம், வேலை, தொழில், வியாபாரம் எல்லா அமைப்புலையும் மன அழுத்தம், கலக்கம், வண்டி ஓட்டுறது கூட கொஞ்சம் பயம், இந்த மாதிரியான அமைப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக நன்மைகள் நடக்கிறதுக்கான முன்னேற்றத்துக்கு தான் போவீங்களே தவிர கெட்டதை நோக்கி கடகராசிக்காரர்கள் போக மாட்டீங்க. ஆரம்பத்தில் ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது ஒரு 1000 யானை உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு. ஆகவே எப்படியும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, எப்படியும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பது உண்மை.